வணக்கம் நேர்களே. புது பொலிவுடன் புதிய தலைமுறை புது உத்வேகத்துடன் பெரும் பாய்ச்சலை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்நாளில் நமக்கு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் தகவல் கைக்கு கிடைத்திருக்கிறது. எதையும் ஆதாரத்துடன் உறுதி செய்யும் புதிய தலைமுறை கச்சா எண்ணெய் கடலில் கலந்த சம்பவத்திலும் ஆதாரபூர்வமாக அம்பலப்படுத்துகிறது. எங்களிடம் கிடைத்துள்ள ஆய்வு தகவல்களை எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங்கில் நாம் விரிவாக அலசப்போகிறோம். கடந்த 4-5 ஆகிய நாட்களில் மிக்ஜம் புயலின் காரணமாக சென்னையின் நகர் பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் இடைவிடாத மழையால் பெரு வெள்ளம் தாக்கி மக்களின் அன்றாட வாழ்க்கையை மிகவும் பாதித்தது. வெள்ள நீரோடு நீராக கச்சா எண்ணெய் கலந்து சென்னையின் சில புறநகர் பகுதிகளிலும் கொசஸ்தலை ஆற்றிலும் கலந்தது. வங்கக்கடலோடு அமைந்திருக்கும் கொசஸ்தலை ஆறு தற்போது எண்ணெய் கழிவு கிடங்கு போல காட்சி தருகிறது. இது தொடர்பான தகவல்களை ஆரம்பத்திலிருந்தே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். பொதுமக்களின், குறிப்பாக மீனவர்களின் கஷ்டங்களையும் கவலைகளையும் மனவேதனைகளையும் பாதிப்புகளையும் பதிவு செய்யும் அதே நேரத்தில் உணர்வு பூர்வமாக மட்டுமில்லாமல் மக்களோடு தோளோடு தோள் நின்று அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கும் கடமையும் பொறுப்பும் புதிய தலைமுறைக்கு உள்ளது. அந்த வகையில் எண்ணூரில் அபாயகரமான அளவில் மாசடைந்த கடல் தொடர்பாக புதிய தலைமுறைக்கு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எடுக்கப்பட்டிருக்கும் 2 மாதிரிகளில் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் பெட்ரோலிய ஹைட்ரோ கார்பன் கலந்திருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. உயிர்கள் வாழ முடியாத அளவிற்கு மாசுபட்டு கடல் காட்சி தருவதை புதிய தலைமுறை எடுத்த ஆய்வு முடிவுகள் அம்பலப்படுத்துகின்றன. 1 லிட்டருக்கு 866 மில்லிகிராம் அளவுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்திருப்பதும் ஆய்வின் முடிவில் தகவலாக தெரிய வந்துள்ளது. மொத்த பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன் அளவு 3239 துகள் பில்லியன் என்கின்ற அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, நைட்ரேட் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட மிக மிக அதிக அளவில் பதிவாகி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. முன்னதாக இது தொடர்பான வழக்கை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. எண்ணூர் முகத்துவார பகுதியில் தேங்கியிருக்கும் கழிவுகளை டிசம்பர் 17ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என்ற உத்தரவையும் ஏற்கனவே தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் புதிய தலைமுறை நேரடியாக களத்தில் இறங்கி அங்கிருந்து மாதிரிகளை எடுத்து அதற்கான ஆய்வு முடிவுகளை நேயர்களுக்காக பிரத்யேகமாக புதிய தலைமுறையின் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களாக நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். மிக்ஜம் புயல் வெள்ளத்தின் பெரும் எதிர்வினையாக எண்ணூர் முகத்துவார பகுதியில் அதிக அளவு கச்சா எண்ணெய் கசடுகள் கலந்திருக்கின்றன. அவற்றை அகற்றும் பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, இங்கு கலந்திருக்கும் கச்சா எண்ணெய் குறித்து புதிய தலைமுறை மாதிரிகளை சேகரித்து பிரத்யேகமாக ஆய்வு நடத்தியிருக்கிறது. இது எந்த செய்தி தொலைக்காட்சியும் செய்யாத ஒரு முயற்சி. மாதிரிகளின் ஆய்வு முடிவுகளை அளித்திருக்கிறது தமிழ்நாடு டெஸ்ட் ஹவுஸ் ஆய்வகம். இந்த ஆய்வில் அதிர்ச்சி அளிக்கும் உண்மைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதனை ஒரு சிறு தொகுப்பாக முதலில் நாம் பார்த்துவிடலாம். எண்ணூரில் 2 இடங்களில் நீர் மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளன. காட்டுக்குப்பம் கிராமத்தில் பக்கிங்காம் கால்வாயில் ஒரு மாதிரியும், நெட்டுக்குப்பம் கிராமத்தில் கொசஸ்தலை முகத்வாரத்தில் இன்னொரு மாதிரியும் எடுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 4 முதல் 5 வரை கச்சா எண்ணெய் கடலில் கசிந்த நிலையில் டிசம்பர் 13ஆம் தேதி இந்த மாதிரிகளை நாம் சேகரித்தோம். காட்டுக்குப்பம், நெட்டுக்குப்பம் ஆகிய 2 இடங்களில் சேகரிக்கப்பட்ட இந்த மாதிரிகளை தமிழ்நாடு டெஸ்ட் ஹவுஸ் ஆய்வகத்தில் கொடுத்து சோதித்தோம். நீரில் கச்சா எண்ணெய் கசிவு கலந்தது பற்றி அறிய இந்த 2 இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளில் 3 வித ஆய்வுகள் எடுக்கப்பட்டுள்ளன. வேதியியல் பகுப்பாய்வு, ஆவியாகும் கரிம கலவைகள் ஆய்வு, பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வு முடிவுகள் தற்போது நமது கைகளில் கிடைத்துள்ளன. இந்த ஆய்வில் உயிர்கள் வாழ முடியாத அளவிற்கு முகத்வாரம் மாசுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. 1 லிட்டருக்கு 866 மில்லிகிராம் அளவுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்திருப்பது ஆய்வில் உறுதியானது. கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, நைட்ரேட் ஆகியவை நிர்ணயிக்கப்பட்டதை விட மிக அதிகம் இருப்பது ஆய்வு முடிவில் தெரிய வந்திருக்கிறது. மொத்த பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன் அளவு 3239 துகள் பில்லியன் என்கிற அளவுக்கு அதிகரித்திருப்பதும் உறுதியாகி இருக்கிறது.
இதன் மூலம் பெட்ரோலிய நிறுவனத்திலிருந்து வெளியேறிய கசிவு கடலில் கலந்திருப்பது உறுதியாகி இருக்கிறது. கச்சா எண்ணெய் கசடுகள் கொசஸ்தலை ஆற்றில் கலந்திருக்கின்றன. அங்கு மீனவர்களின் படகுகள், வலைகள் பாழாகி இருக்கின்றன. குடியிருப்பு பகுதியிலும் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. அதோட எண்ணெய் கசுவும் சேர்ந்தே புகுந்திருக்கிறது. வீடுகளுக்குள்ளும் எண்ணெய் கழிவுகள் நுழைந்திருக்கின்றன. இவ்வாறான தகவல்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பிரத்யேகமாக புதிய தலைமுறையின் பிரத்யேகமாக ஆய்வு முடிவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. எண்ணூரில் அபாயகரமான அளவை தாண்டி கடல் மாசடைந்திருப்பது அந்த ஆய்வு முடிவுகளின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. புதிய தலைமுறையின் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களாக நாம் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரத்தை ஆரம்பம் முதலே பின்பற்றி வந்த செய்தியாளர் பாலவெற்றிவேல் தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலவெற்றிவேல், இந்த மழை முடிந்து எண்ணெய் கழிவுகள் அங்கு கலந்தது முதலே ஆரம்பத்திலிருந்தே நம்ம தொகுப்பாகவும் செய்தியாகவும் நேரலையாகவும் தொடர்ச்சியான தகவல்களை கொடுத்துக் கொண்டே இருந்தோம். இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த எக்ஸ்க்ளூசிவ் மாதிரிகள், அது தொடர்பான முடிவுகள் எப்போது எடுக்கப்பட்டது, எங்கிருந்தெல்லாம் அந்த சாம்பிளை எடுக்கப்பட்டது, அந்த ஆய்வு முடிவுகள் கொடுத்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் என்னென்ன தொகுத்து சொல்லுங்க. வேதவள்ளி, தண்ணீரில் கச்சா எண்ணெய், கண்ணீரில் மீனவர்கள். இதுதான் வட சென்னையில் மீனவர்கள், எண்ணூர் மக்கள் சூழலியல் பாதிப்போடு சந்தித்து வரும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. புயல் வெள்ளக்காலம் முடிவடைந்து ஒரு வார காலம் ஆகியுள்ள நிலையிலும் இந்த நிலை மாறாத இருக்கிறது. நம்ம நேரடியாகவே எண்ணூர் பகுதிக்கு போனோம் அப்படின்னா அந்த அளவிற்கு அந்த கச்சா எண்ணெய் சூழ்ந்திருப்பதற்கான அந்த நாற்றம் நமக்கு நம்மளால உணர முடிகிறது. குறிப்பாக கடல்வாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், அங்க இருக்கிற செடிகள் கூட அழுகி காணப்படும். அந்த காட்சிகளை நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்ணோம். நிறைய அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வு. குறிப்பாக 2 இடத்துல நம்ம இந்த மாதிரிகளை எடுத்தோம். எதற்காக 2 இடம் அப்படிங்கறத சொல்லிடலாம். குறிப்பாக சிபிசிஎல் தொழிற்சாலையில இருந்து தான் இந்த கச்சா எண்ணெய் வெளியேறி இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படி உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில அந்த சிபிசிஎல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த பக்கிங்காம் கால்வாயை ஒட்டி இருக்கின்ற அந்த காட்டுக்குப்பம் கிராம பகுதிகளில், குறிப்பாக பக்கிங்காம் கால்வாயிலிருந்து இப்போ மாதிரிகளை சேகரிக்கிறதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது. நம்ம முன்னேற்பாடா சில ஆக்டிவிஸ்ட் அறிவியலாளர்களோட யோசனைகளோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நேரடியாக பக்கிங்காம் கால்வாயிலிருந்து கரையிலிருந்து 20 மீட்டர் உள்ள போட்ல போய் ஓடக்கூடிய நீர்ல நம்ம 1 லிட்டர் அளவிற்கு எடுக்கிறோம். அதுதான் காட்டுக்குப்பம் கிராமம். இந்த சிபிசிஎல் தொழிற்சாலையிலிருந்து நேரடியாக எண்ணூர் முகத்துவாரத்தில் இருந்து அந்த சிபிசிஎல் தொழிற்சாலை 6 கிலோமீட்டர் இருக்கு. சிபிசிஎல் தொழிற்சாலை 1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 800 ஏக்கர் பரப்புல அமைஞ்சிருக்கிற இந்த ஆலையினுடைய இந்த தெற்கு பகுதியில் நம்ம அந்த வால்ல பார்க்க முடியுது. இந்த சிவப்பு கலர்ல தெரியக்கூடிய அந்த பகுதிகள் தான் பக்கிங்காம் கால்வாய் நேரடியாக கடல்ல கலக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பக்கிங்காம் கால்வாயை பொறுத்தவரையும் இந்த சிபிசிஎல் தொழிற்சாலையிலிருந்து கடல் தாழ்வாக அமைஞ்சிருக்கிறதுனால மழை தண்ணீர் அப்படியே நேரடியாக வெளியேறுது. குறிப்பாக சிபிசிஎல் தொழிற்சாலையில 2.5 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கு பெட்ரோலிய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. இருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா அந்த கச்சா கசடுகளை சேகரித்து வைப்பதற்குன்னு அந்த தெற்கு பகுதியில் 80 மெட்ரிக் டன் அளவிற்கு 6 விதமான அந்த டனல்ஸ் வச்சிருக்காங்க. அங்கிருந்து தான் நேரடியாக லீக் ஆகி வெளியேறுது. அந்த பகுதியில் வெளியேறது நேரடியாக எண்ணூர் முகத்துவாரத்தில் போய் வங்க கடலோட கலக்கிறது தான் அந்த சிவப்பு கலர் மார்க்ல நம்ம காமிச்சிருக்கோம். நம்ம எங்கெங்க டெஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது 2 பகுதியில் எடுத்திருக்கோம். 2 பகுதியில் முதல் பகுதி காட்டுக்குப்பம் கிராமம், 2வது பகுதி நெட்டுக்குப்பம் கிராமம். காட்டுக்குப்பம் கிராமத்தை பொறுத்தவரையும் சிபிசிஎல் தொழிற்சாலையிலிருந்து நேரடியாக பக்கிங்காம் கால்வாய் வரக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் ஒரு மாதிரி சேகரிச்சோம். நெட்டுக்குப்பம் கிராமத்தை பொறுத்தவரையும் எதற்காக சேகரிச்சோம் அப்படின்னா, கொசஸ்தலை ஆற்றோடு பக்கிங்காம் கால்வாய் கலக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் வங்கக்கடலோடு சேரக்கூடிய ஒரு முகத்துவார பகுதி என்பதன் காரணமாகவும் நம்ம இந்த இடத்துலையும் மாதிரி சேகரித்தோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். காட்டுக்குப்பத்துக்கும் அந்த நெட்டுக்குப்பத்துக்கும் இடையில தான் தமிழ்நாடு அரசு சார்பாக தடுப்பான்கள் பூம்ஸ் அமைக்கப்பட்டது. அந்த தடுப்பான்கள் சரியாக செயல்படுகிறதா இல்லையா என்பதை ஒரு விதமான ஆய்வு மேற்கொள்வதற்காகவும் நம்ம நெட்டுக்குப்பத்தில் எடுத்தோம். இந்நிலையில் இந்த 2 மாதிரிகளோட முடிவுகள் புதிய தலைமுறைக்கு வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு டெஸ்ட் ஹவுஸ் சார்பாக நம்ம 1 லிட்டர் அளவிற்கு 13ஆம் தேதி இதுதான் அந்த டீடைல் ரிப்போர்ட். இந்த டீடைல் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்குறோம். மாதிரி 1 காட்டுக்குப்பம் கிராமத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பக்கிங்காம் கால்வாயில் எடுக்கப்பட்ட தேதி டிசம்பர் 13ஆம் தேதி.
நீரில் கலந்த நாள் அந்த புயல் மிக்ஸாம் புயல் 4ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாவூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 800 பகுதி வரை வீடுகளுக்குள்ளெல்லாம் அந்த கச்சா எண்ணெய் போனதை நம்ம பார்க்க முடியுது. ஆய்வகத்தின் பெயர் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா ஒரு 3 விதமான ஆய்வுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா வேதியியல் பகுப்பாய்வு, ஆவியாகும் கரிம கலவைகள் ஆய்வு, மூன்றாவதாக பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன். இந்த 3 ஆய்வுகள் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறது பார்ப்போம். குறிப்பாக வந்து இப்போ முதல் ஆய்வை பொறுத்தவரையும் அந்த வேதியியல் பகுப்பாய்வு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நீரினுடைய தரம் எவ்வாறு இருக்க வேண்டும். அதாவது நம்ம வந்து இருக்க வேண்டிய அளவுன்னு நம்ம மென்ஷன் பண்ணது என்னன்னா தண்ணீர், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவு தான் இருக்க வேண்டிய அளவு. இருக்கும் அளவு அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் ரிசல்ட்டில் வந்த அளவு. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் ரிசல்ட் வந்து காட்டுக்குப்பம் கிராமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோட பிஹெச் மதிப்பு 5.5லிருந்து 9 வரை இருக்கணும். இது 7.84 இருக்கு. பிஹெச் மதிப்பு பொறுத்தவரை ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம் மொத்த கரைந்த திடப்பொருட்களோட எண்ணிக்கை மேக்சிமம் அதிகபட்சமாக 500 இருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2430 இருக்குது. தோற்றம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தோட அதோட காட்சிகள் இருக்கு, அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எண்ணெயும் கிரீஸும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு நடத்துகிறோம். அது இருந்தால் 10 அளவு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 866 ஒரு லிட்டர்ல 864 மில்லிகிராம் அளவிற்கு இருப்பதை தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் சொல்லுது. அடுத்து தொடர்ச்சியா அடுத்தடுத்த ஆய்வுகள் பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆவியாகும் கரிம கலவைகள் ஆய்வு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு. எதுக்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா தரப்பரிசோதனை மேற்கொண்டாச்சு. ஆனா அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தலாமா, பருகலாமா, ஒருவேளை பருகினோம் என்றால் நமக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறதுக்காக இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். இதுல வந்து என்னென்ன கொடுத்திருந்தாங்களோ அது எல்லாத்துக்கும் அதிகமாகவே வந்து அதோட ரிசல்ட் வந்ததை தான் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக வந்து ஓசலைன் வந்து அதை வந்து அளக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஸ்டெய்ரின் அளவும் அதிகமாக இருந்தது. எத்தின் பென்சில் அளவும் அதிகமாக இருந்தது. குளோரோஃபார்ம் அளவும் அதிகமாக இருந்தது. பென்சின் அளவும் வந்து பார்த்தீங்கன்னா 2லிருந்து 3 மடங்கு வரையும் அதிகமாக இருந்திருக்கிறது. டோலோயின் அதோட அளவும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட அளவோட, அதாவது 1 லிட்டர் தண்ணியில் வந்து எந்த அளவிற்கு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாகவே அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா 2லிருந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது தான் நமக்கு ரிசல்ட் சொல்லுது. அடுத்து பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட். அந்த பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற டெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த அளவிற்கு கச்சா எண்ணெய் கலந்துருக்குது, எந்த அளவிற்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து உணரக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. நாப்தலின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதிகபட்சமாக 10 அப்படிங்கிற ஒரு அளவில் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 34.44 அப்படிங்கிற அளவில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பிரேக்கிங்கில் கூட சொல்லியிருந்தோம். எந்த அளவிற்கு ஹைட்ரோ கார்பன் வந்து காட்டுக்குப்பம் கிராமத்தில் இருக்குதுன்னா 787.1 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில், அதாவது குடிக்கக்கூடிய நீரில் 0.1 இருக்கணும். 0.1க்கும் 787க்கும் எவ்வளவு வேறுபாடுன்னு பாருங்க. வெறும் 10 இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 3239 இருக்குது. இது வந்து நெட்டுக்குப்பம் கிராமத்தில். ரிசல்ட் எல்லாம் பாருங்க, வெறும் 5 இருக்கணும். ஆனால் இங்கே 109 அப்படிங்கிற ஒரு அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே வந்து 20 மடங்கு அதிகமாக இருக்குது. அது அனாப்தலின் அதோட அளவையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 273 அப்படிங்கிற அளவில் இருக்குது. புளோரினோட அளவும் 50க்கு குறைவாக இருக்க வேண்டும். ஆனால் 6 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு டெஸ்டிங் அது பேராமீட்டர்ஸோட அளவும் வந்து பார்த்தீங்கன்னா குடிதண்ணீரை விட நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட 5லிருந்து 6 மடங்கு அதிகமாக இருக்கிறத தான் நம்மளால பார்க்க முடிகிறது. ஆந்த்ராசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கணும். ஆந்த்ராசின் வந்து 50 இருக்கணும். 67 இருக்குது. ஃபைரின் 50 இருக்கணும். 14 இது ஓரளவுக்கு குறைவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2-3 ரிசல்ட்டை தவிர மற்ற அனைத்துலையுமே வந்து இந்த மாதிரியான கரிம பொருட்கள் பிரசன்ட் ஆகிருக்கிறது தான் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ரிப்போர்ட்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்காக ஹைட்ரோ கார்பன் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 3 டெஸ்ட் நம்ம வந்து சொன்னோம். வேதியியல் பகுப்பாய்வு, ஆவியாகும் கரிம கலவைகள் ஆய்வு, பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு. இந்த 3 டெஸ்ட்லையும் மொத்தமாக 30 பேராமீட்டர்ஸை வந்து நம்ம அளந்திருக்கோம். வேதியியல் பகுப்பாய்வில் 6 பகுப்பாய்வு எடுத்திருக்கோம், அளவீடுகள் எடுத்திருக்கோம். ஆவியாகும் கரிம கலவைகள் ஆய்வில் 8 எடுத்திருக்கோம். பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன்ல மொத்தம் 16 எடுத்திருக்கோம். இதுல எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட, அதாவது குடிதண்ணீரை விட அனைத்துமே வந்து அபாயகரமான ஒரு அளவுலையும் இருக்குது. இதுல 3 விதமான விஷயம் நமக்கு தெரிய வருது. ஒன்று, அது பருகக்கூடிய
உபயோகப்படுத்தக்கூடிய நீர் இல்லை என்கிறது தெரிய வருது. ரெண்டாவது ஃபேக்டரில் மனிதர்கள் மட்டுமல்ல, அதால நன்னீர் உயிரினங்களும் வாழ முடியாது, கடல் நீர் உயிரினங்களும் வாழ முடியாது, பறவைகளும் வாழ முடியாது, அங்கு சுற்றி இருக்கிற சதுப்பு நில தாவரங்கள் கூட வளர முடியாத அளவிற்கு விஷமம் பரவி இருக்கிறதாகத்தான் அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. மூன்றாவதாக பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன். இதை பார்க்கும்போது இந்த 16 பேராமீட்டர்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, 16 பேராமீட்டர்ஸ்லையும் குறிப்பாக இதுல நேரடியாக கச்சா கசடுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட 3000 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதுதான் ரிசல்ட் சொல்லுது. மாதிரி 2 பார்க்கணும்னா நெட்டுக்குப்பம் கிராமத்தை பார்க்குறோம். அது கொசஸ்தலை முகத்துவாரத்தில் எடுக்கிறோம். டிசம்பர் 13ஆம் தேதி எடுக்கிறோம். நீர்ல கலந்த தேதி டிசம்பர் 4 இருந்து 5 வரையும் எடுக்கிறோம். காட்டுக்குப்பத்துக்கும் நெட்டுக்குப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிராமத்துக்கும் இடையில 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. கடல்ல இருந்து நெட்டுக்குப்பம் கிராமத்தில் 200 மீட்டர் தான் இருக்குது. முகத்துவார பகுதியில் இருக்குது. ஏற்கனவே முகத்துவார பகுதியில் ஒரு சிறப்பு வாய்ந்த உயிரினங்கள்லாம் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்நிலையில இங்கேயும் அதிக அளவுல ஒரு பாதிப்பு இருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. வேதவள்ளி, கடலில் உள்ள பல வளங்கள் பயனுள்ளவை, எண்ணற்றவை. கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியால தொடங்கி உலகுடைய பெரும் பிராணியான திமிங்கலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட உயிரினங்கள் வாழக்கூடியது கடல். அப்படிப்பட்ட கடல் மாசடையும் போது, பாதிக்கப்படும் போது அது கடல்வாழ் உயிரினங்களை மட்டுமல்ல மனிதர்களையும் சேர்த்தே பாதிக்கிறது. அவ்வாறாக கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக இந்த எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்தது தொடர்பான எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை புதிய தலைமுறை வெளியிட்டிருக்கிறது. அதன் உச்சாணியாக தற்போது அது தொடர்பான மாதிரிகளை சேகரித்து அது தொடர்பான ஆய்வு முடிவுகளையும் புதிய தலைமுறை எக்ஸ்க்ளூசிவாக வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக அரங்கத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக திரு சுந்தரராஜன், உங்ககிட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். இதை நீங்க பார்க்கலாம். இது அந்த எண்ணெய் கழிவு கலந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரி. ஒரு சுத்தமான தண்ணீர் எப்படி இருக்குமோ அதற்கு நேர் எதிராக எந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்கிறது அப்படின்றத இதை பார்க்கும் போதே நேயர்களுக்கும் அதோடைய விளைவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். இதே இந்த தண்ணி நீங்க பார்க்கலாம். இது நம்மளுடைய அலுவலகத்துல பிடிச்ச தண்ணி, சுத்தமான குடிநீர். இதே மாதிரி கடல் தண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. இது எண்ணெய் கலந்த ஒரு தண்ணியாக இருக்கிறது. இரண்டுக்கும் எந்த அளவுக்கு மாறுபாடு இருக்கிறது அப்படின்றத இதை பார்த்தாலே நமக்கு நன்றாக புரிஞ்சிடும். இந்த புதிய தலைமுறையுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஆய்வு முடிவுகள் உங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. முதலாவதாக ஒரு சூழலியலாளராக அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்கதாக இருந்தது, எந்தெந்த விஷயங்கள் அதிகப்படியான பாதிப்பை தரக்கூடியதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? இல்ல இதுல ஏதாவது ஒரு பேராமீட்டராவது, அதாவது ஒரு ஆய்வு முடிவாது சேஃப் லிமிட்ஸ்குள்ளே வருமானு நானும் அந்தலேருந்து பார்த்தா இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எந்த ஆய்வு முடிவுகளும் ஒரு பாதுகாப்பான, ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன், இதை போன்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜுக்கு நம்மகிட்ட பல பல கெமிக்கல்ஸ்க்கு பேராமீட்டர்ஸே கிடையாது. அதனால தான் நம்ம குடித நீரை ஒப்பிடுறோம். அது விஷயம். அதுவும் டோட்டல் பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன் இருக்கு இல்லையா, அது நெட்டுக்குப்பத்தில் 3239 பிபிபி இருக்குது, பார்ட்ஸ் பெர் பில்லியன் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 0.1 பிபி இருக்கணும். ஸோ 3200 மடங்கு, சதவீதம் அல்ல, 3200 மடங்கு அதிகமாக இருக்குது. எனக்கு இந்த அறிக்கையை தொடர்றதுக்கே பயமாகவும் அச்சமாகவும் இருக்குது. எந்த ஒரு பேராமீட்டருமே, அதாவது பொதுவாக நமக்கு தெரியும் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்கிறட்டும், இல்லாட்டி அந்த இன்னொரு இது நான் பார்த்தேன், பாலி நியூக்ளியர் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ், இந்த ரெண்டுமே ஹைலி கார்சினோஜெனிக், புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவை. இந்த கெமிக்கல்ஸ் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அதோடைய டோட்டல் அளவு 3200 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப அச்சமூட்டக்கூடிய வகையில் இருக்குது. அது பென்சீன் குறிப்பாக எவ்வளோ இருக்கணும்னா ஒரு தோராய கணக்காக சொல்கிறேன். நெட்டுக்குப்பத்து ஆயிலும் கிரீஸ் 86, அது பாலாவே சொன்னார். பென்சீன் எவ்வளோ இருக்குன்னா 0.5 மில்லிகிராம்ஸ் பெர் லிட்டர் இருக்கணும். அதுதான் ஸ்டாண்டர்ட். நெட்டுக்குப்பத்தில் எவ்வளோ இருக்குன்னா 26.54 இருக்குது. காட்டுக்குப்பத்தில் 19.81 இருக்குது. அதாவது 19 மடங்கு அதிகம். அது 26 மடங்கு அதிகம் பென்சீன். இது எல்லாமே அதிக அளவில் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயில் அண்ட் கிரீஸுமே 10 தான் இருக்கணும், ஆனா 866 அப்படிங்கற அளவுல அதிகரிச்சிருக்கு. இது இந்த சாம்பிள்ஸ் ஏன் சரி நான் சொல்றேன்னா, ஒரு இடத்துல மாசு கட்டுப்பாடு செய்த சாம்பிள் 828 மில்லிகிராம்ஸ் பெர் லிட்டர் கொடுத்தாங்க. இப்போ நீங்க எடுத்த அதே இடத்துல கிட்டத்தட்ட 866 மில்லிகிராம்ஸ் பெர் லிட்டர் இருக்கு. ஸோ மாசு கட்டுப்பாடு கொடுத்த அந்த அளவுக்கும் நீங்கள் எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒத்து போகுது. ஸோ சரியா தான் இருக்கு. ரெண்டு இடத்துல எடுத்தது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். அதே போல காட்டுக்குப்பத்தில் எடுத்தது 770. ஆமா, 270 இருக்குது. இதை தவிர இது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பேச முடியும். இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையும் என்ன பண்ணணும், எது பண்ணா பேச முடியும். ஆனா நீண்ட
நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குறனால டீட்டெயில்டாக நான் வந்து ஒவ்வொன்றை பற்றி பேசாமல் நான் ஓவராலாக இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மற்ற கனிமங்களாகட்டும், நிச்சயமாக மனிதர்களுக்கு புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியங்கிறது ஒன்று. நீங்கள் அங்கே பாலா போயிருக்காருங்க, அவட்டே கேட்கலாம். எங்கள் பூவில் என்ன நம்ம தோழர்கள் வந்து அங்கே தான் வந்து இருக்கிறாங்க. அலையாத்தி காடுகள் முழுவதும் வந்து தீப்பிடிச்சு வச்ச மாதிரி அழிஞ்சு போயிருக்கு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் சொல்கிறோம் இல்லையா நம்ம, அது வந்து தீ வச்சு கொளுத்துனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஸோ கம்ப்ளீட்டாக தாவரங்கள் முழுவதுமாக வளரவே முடியாதுங்க. அந்த சுச்சுவேஷனாக இருக்கும், அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். தாவரங்கள் முழுவதுமாக அழிந்து விட்டேன்னா இனிமேல் வளர்றது வந்து ரொம்ப ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க. அது வளர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லி வந்து அங்கே இருக்கிற நம்ம தோழர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து அந்த பகுதியில் சூழலியல் ரீதியாக மட்டுமல்ல, சுகாதார சீர்கேடு, மக்களோட உடல்நல மிகப்பெரிய பாதிப்பு, இந்த எல்லா கெமிக்கல்ஸும் கடலுக்குள்ளே போய் அங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கான பாதிப்பு, அந்த பிடிக்கின்ற மீனை சாப்பிடக்கூடிய நமக்கான பாதிப்பு, இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு பொதுவாக வெறும் ஒரு அதாவது பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் சொல்லுவாங்க. யார் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறார்களோ அவர் தான் அதனுடைய பணத்தை வந்து கொடுக்கணும். பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் தான் இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது. அதாவது யார் சுற்றுச்சூழலுக்கு சீர்கேடு பண்ணுறாங்களோ அவங்க தான் அதுக்கான பொறுப்பையும் பணத்தையும் வந்து தரணும் தான் அந்த சட்டம் சொல்லுது. அதன்படி அதாவது பல்லுயிர், அதாவது ஒரு பக்கம் எண்ணெய் அகற்றுவதற்கான செலவுகள், இன்னொரு பக்கம் மக்களுக்கு வாழ்வாதாரம். அவ்வளவு நாள் மீன் பிடிக்க போக முடியாது, அந்த மீனவர்கள் எல்லாரும் வந்து மீன் பிடிக்க போக முடியாது. கடல் கம்ப்ளீட்டா முகத்துவார பகுதியில தான் வந்து இறால் நண்டு எல்லாமே வந்து குஞ்சு பொரிக்கும் இல்லையா? வந்து கடல்ல இருந்து தண்ணி இங்க வரப்ப இங்க வரும், இங்க வந்து முட்டை போட்டு திருப்பி வந்து அந்த பக்கம் போகும். இது வந்து ஒரு சிஸ்டம், அங்க இருக்க சிஸ்டம். ஸோ அது முழுமையாக பாதிக்கப்பட்டு அங்க இருக்கின்ற மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு, இதோடு இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பல்லுயிரத்துக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், பயோடைவர்சிட்டி லாஸ் நம்ம சொல்லுவோம், ஈகோசிஸ்டம் லாஸ் நம்ம சொல்லுவோம், அதற்கான இழப்பீட்டையும் இந்த சிபிசிஎல்கிட்ட வந்து வாங்க வேண்டிய பொறுப்பு வந்து நமக்கு வந்துருக்கு. ஏன்னா தமிழ்நாடு மாசுபடுதல் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது வந்து சிபிசிஎல் வெளியிட்ட கசிவு தான் சொல்லி தமிழக அரசை உறுதி பண்ணியிருக்காங்க தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில். சரி, உடல்நலம் சார்ந்தும் வாழ்வாதாரம்ன்றதை தாண்டி உடல்நலம் சார்ந்தும் பல பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்கீங்க. இது குறித்து பேசுவதற்காக மருத்துவர் திரு தட்சிணாமூர்த்தி நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு தட்சிணாமூர்த்தி. இந்த ஹைட்ரோ கார்பன், பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன் வந்து 0.1 தான் இருக்கணும். ஆனா கிட்டத்தட்ட 3239.95 அப்படின்ற அளவுல இருக்கு. வாழ்வாதாரம் பத்தி அவர் பேசியிருந்தாரு. உடல் நலன் சார்ந்து என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே புதிய தலைமுறை கிட்ட பேசின மீனவர்கள் வந்து நிறைய அந்த நாத்தம் வந்து அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல ஸ்கின் டிசீஸ் சொல்லக்கூடிய தோல் சார்ந்த நோய்கள் எங்களுக்கு வரதான் நாங்க உணர்றோம், ஒரு அரிப்பு மாதிரி உணர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? வணக்கம். முதலில் வந்து புதிய தலைமுறைக்கு எனது வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன்னா நம்ம தமிழக அரசு இதற்கான ஒரு ஆய்வை வந்து ஐஐடியை கொண்டு செய்ததா நம்ம ஊடக செய்திகள் மூலமா அறிகிறோம். சோ அதற்கு முன்னரே வந்து புதிய தலைமுறை ஊடகம் இப்படிப்பட்ட மக்களுடைய உடல் நலம், வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட மிக அதிகமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை உடனேயே ஆய்வு செய்து அதோட ஆய்வறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டது ஒரு சந்தோஷமான விஷயமா ஒரு வருத்தமான விஷயமா அப்படின்னு ரெண்டுக்கு இடையில ஊசலாட வேண்டியதா இருக்கு. ஏன்னா வருத்தமான விஷயம் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய அளவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா இல்ல. குறிப்பா வந்து ஒரு 10-15 மடங்களோ இல்ல 100 மடங்களோ அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஊடகம் அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் நலத்திலையும் பெரிய அக்கறை கொண்டு உடனடியா களத்துல இறங்கி வெளியிட்ட விஷயம். உடல்நலம் குறித்து பேசணும் அப்படின்னா 3 விதமான ஆய்வுகளை நீங்க செஞ்சிருக்கீங்க. மிக பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா அது எடுத்தோம் ஏனோ தானோன்னு பண்ணிடாம அதுல வேதியியல் ஆய்வு அப்படின்னு முதல் கட்ட ஆய்வை பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஆவியாக கூடிய கரிம பொருள்கள் அப்படின்னு பண்ணிருக்கீங்க. 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்னு 3 வகையான வேதிப்பொருள்களை, கெமிக்கல்ஸை வந்து மிக சிறப்பாகவே இந்த ஆய்வுக்கு உட்படுத்தி அதனுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க. இதுல உடல்நலம் சார்ந்து நீங்களே சொன்னது மாதிரி, அந்த மீனவர்கள் சொன்னது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா எண்ணூர் பகுதி அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 துறைமுகங்கள் அந்த ஏரியால இருக்கா. அதானி துறைமுகம், அதே போல காமராஜ் துறைமுகம், இன்னொரு துறை 20க்கும் மேற்பட்ட ஒரு பொது நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இது தொடர்ச்சியாக வந்து கழிவுப் பொருள்களை இல்ல அது வாயுக்கள் வழியா திடப்பொருட்கள் வழியா வெளியேற்றிக்கிட்டே வருது. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க அந்த பொருள்கள்ல கிட்டத்தட்ட கால்சியம், மெக்னீசியம் இதோட அளவெல்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க.
அது எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு போன் பெயின், அதாவது எலும்புல கால்சியம் அதிகமாகிறதுனால எலும்புல ஒரு வலி வரலாம். அதே மாதிரி தசையில வலி ஏற்படலாம். அதே மாதிரி மென்டல் கன்ஃபியூஷன்ஸ் வரலாம் மெக்னீசியம் அதிகமாகிறதுனால. சோ இது கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரியான அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அந்த ஒரு ஆய்வு பண்ணியிருந்தீங்க, அதனால வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பா ஹைட்ரோ கார்பன்னாலதான் மிகப்பெரிய பிரச்சனைகள். மதிப்பிற்குரிய சூழலியல் சுந்தரராஜன் அவர்கள் கூட சொன்னாரு. அதாவது ஒரு கேன்சர் வரைக்கும் கூட அது கொண்டு விட்டுறலாம் அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட நம்ம உடம்புல எல்லா பகுதிகளையும் பாதிக்குது. ஒவ்வொரு மண்டலமா நம்ம எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப குடிநீர்ல கலக்கிறதுனால என்ன அப்படின்னா, செரிமான மண்டலம் சம்பந்தப்பட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், வாந்தி ஏற்படலாம், அதே மாதிரி வாயில புண்கள் ஏற்படலாம், அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் ஏற்படலாம், நிறைய வியாதிகள் ஏற்படலாம். இதே பார்த்தோம்னா நுரையீரல்ல அதை சுவாசிக்கிறோம், அதாவது லங் எக்ஸ்போஷர் ஏற்படுது, இன்ஹேலேஷனல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம அதாவது மூக்கு வழியா அது சுவாசிக்கப்படுது அப்படின்னா அதனால என்ன ஏற்படுது? கிட்டத்தட்ட பென்சின் இருக்கு, மீத்தேன் இருக்கு, ஹெக்சேன் இருக்கு, இந்த மாதிரியான பல பொருட்கள் இருக்கு. அதனால என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலைவலி வருது, அதே மாதிரி டயர்ட்னஸ் வருது, டிசினஸ் வருது. மேலும் அது லங்குக்குள்ள போயிட்டு இருக்கறதுனால டிஃபிகல்டி இன் பிரீத்திங், அதாவது மூச்சு சுவாசிக்கிறதுல பிரச்சனை வருது. மேலும் நிமோனியா முதற்கொண்டு சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதே மாதிரி சூழலியால சொன்ன பிறகு இது பார்த்து லாங் எக்ஸ்போஷர் ஏற்படுதுன்னா நுரையீரல்ல புற்றுநோய் முதற்கொண்டு லங் கேன்சர் முதற்கொண்டு ஏற்படலாம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ரத்தம் மற்றும் இதய மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாடி துடிப்பு, அதாவது ஹார்ட் ரேட் இர்ரெகுலரா ஆகலாம், அதாவது அரித்மியா அந்த மாதிரியான இது ஏற்படலாம். சோ இதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கின்ல இந்த பார்த்தோம், அதாவது அந்த தொலைக்காட்சி அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அப்படியே கருப்பு கலரா இருக்கு. அது தண்ணியே பார்த்தீங்கன்னா அது நிறம் மாறி அப்படியே கருப்பு கலரா இருக்கு. அதுல கையோ இல்ல கால்களோ இல்ல உடம்போட ஸ்கின்னோ நம்ம பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு பெரிய அரிப்பு ஏற்படுது. மேலும் கொப்பளங்கள், அதாவது பிளிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கொப்பளங்கள் ஏற்படுது. தொடர்ச்சியாக அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தோல்ல படுறதுனால அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், இரிட்டன்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், இந்த மாதிரியான தொடர்ச்சியா தோல் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை நரம்பு மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னேன், ஒரு மென்டல் கன்ஃபியூஷன் ஏற்படுது. சீசர்ஸ் வரலாம், அதாவது வலிப்பு வரலாம். அதிகமாயிடுச்சு, இதோட அளவுகள் அதிகமாயிடுச்சுன்னா வலிப்பு வரலாம். சில டைம் கோமா நிலைக்கு கூட அது போகலாம். ரொம்ப பெரிய பிரச்சனை இது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. பல வருடங்கள் அந்த மனிதன் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கு. அது பல வருடங்கள் அது மூளையை தாக்கிட்டே இருக்கு. பாதிப்பு அந்த எண்ணெய் கசிவுகள், எண்ணெய் கழிவுகள் இருக்கிற இடத்துல வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. இதை தாண்டி அந்த எண்ணெய் கசிவுகள் மெரினா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் குவிவார்கள். அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது? அதே போல அங்கிருந்து மீன்கள்லாம் பல இடங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதை உண்பவர்களுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படின்னு இந்த பாதிப்புடைய வரிசை அப்படின்றது நீண்டு கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பாக ஏற்கனவே தேசிய பசுமை தீர்ப்பாயமும் தாமாக முன்வந்து வழக்கு எடுத்திருக்காங்க. இது தொடர்பான விசாரணையின் போது 17ஆம் தேதிக்குள்ள அதை முழுவதுமா அகற்றணும், இது தொடர்பாக விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சாத்தியமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. திரு ரங்கராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய உத்தரவின்படி 17ஆம் தேதிக்குள்ள முற்றிலுமா அகற்றணும், அதற்கு பிறகு அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்க இருக்கு. அங்க முழுவதுமாகவே இப்படிதான் படர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அது முழுவதுமாக சாத்தியமாகுமா 17ஆம் தேதிக்குள்ள? அப்படி சாத்தியமாகிறதுக்கு சான்ஸ் இல்லை, இது முறை இல்லை. முதல்ல புதிய தலைமுறைக்கு வாழ்த்துக்கள், நன்றி. எதுக்காக அந்த பொதுமக்களோட நலனுக்காக இவ்வளோ அக்கறை எடுத்து ஈடுபட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தது இவ்வளோ குயிக்காக செய்ய முடியுன்றது சான்ஸ் இல்லை. இப்போ அவங்க பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்றது சரியான முறையில தான் போயிட்டு இருக்கு. அதே போல தமிழக அரசு தரப்புல ஏற்கனவே ஒரு தடுப்பும் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அது பெருமளவுக்கு கை கொடுக்கல அப்படின்ற தகவலையும் நம்ம செய்தியாளர் பாலவெற்றிவேல் சொல்லியிருந்தாரு. அதான் அவங்க தடுப்பு வச்சிருக்காங்க, அந்த ஃப்ளோட் மாதிரி போட்டு பெல்ட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. பட் அதனுடைய இது மேலே இருக்கிற ஆயில் உங்களுக்கு செப்பரேட் பண்றதுக்கு இந்த மக்கு திருவா ஒரு பக்கெட் திருவா கை டைரக்டா கையோ இல்லை கிளவுஸ் போட்டோ எடுக்கிறது சான்ஸே இல்லைங்க. உங்களுக்கு 5% கூட ரெக்கவரி ஆகாது. 95% அப்படியே தான் இருக்கும் ஆஸ் இட் இஸ். நீங்கள் தண்ணி எடுத்தீங்கன்னா தண்ணியோட சேர்ந்த ஆயில் மிக்ஸ் ஆகி தான் வரும். அதனால அது சக்ஸஸ் ஆகாது. இதில் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ரோப் ஸ்கிம்மர், பெல்ட் ஸ்கிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஊர் இது இந்தியாவில் கூட அந்த மாதிரி ஸ்கிம்மர் எல்லாம் இருக்குது.
ஆனால் அது இவங்க அது எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணுறாங்கன்றது தெரியல. இங்கேயும் இருக்குது ஸ்கிம்மர் உறிஞ்சும் கருவி எண்ணெய் பிரித்தெடுக்கிறதுல ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது பயன்படுத்தப்படும் பட்சத்தில் எத்தனை நாட்களுக்குள்ளாக முழுவதுமாக எண்ணெய் படலத்தை அகற்றலாம்? அது ஆயில் படலம் எவ்வளவுக்கு இருக்குங்களோ அதை பொறுத்து நாளுக்கு ஆகலாம், கம்மியாகலாம், சீக்கிரம் ஆகலாம். ஆனால் 17ஆம் தேதி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அது ஒன்றும் முடியாது, கூடுதலாக ஆகலாம். ஏன்னா ஆயிலினுடைய ஏரியா எவ்வளவுக்கு நிறைய இருக்குங்களோ அந்த இடத்துக்குலாம் போயிட்டு கிளியர் பண்ணுறதுக்கு முடியாது. இப்போ மிதவை தடுப்புகள் கொண்டு வரப்படும், 750 மீட்டருக்கு தடுப்புகள் அமைக்கப்படும், அது வந்து பிற பகுதிகளுக்கு அந்த எண்ணெய் படலம் பரவாதவாறு தடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு கைப்படும்? அது வந்துட்டு ஸ்பாஞ்ச் மெத்தட்ல போட்டு ஸ்பாஞ்ச் வந்து சக் பண்ணிட்டு அங்கங்க ஸ்பாஞ்ச் எல்லாம் போட்டுட்டு அது அந்த ஸ்பாஞ்ச் திருவா உங்களுக்கு அதை புழிஞ்சு எடுத்து தனியாக ஆயிலை செப்பரேட் பண்ணலாம். அந்த ஸ்பாஞ்சு நிறைய யூஸ் பண்ணணும். அது இங்கே ஃபோம் அல்லது ஸ்பாஞ்சு இது மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குதா தெரியல. அது ஆனால் மிதவை மாத்திரம் இருக்குங்க. மிதவையே அது போதுமான அளவு இருக்கான்றது தெரியல. அதை பார்த்து தான் அது சொல்ல முடியும். திரு சுந்தரராஜன், 8க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மீனவர்களையும் நாங்க பயன்படுத்துறோம், மீனவர்களை பயன்படுத்தி அந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நேரடியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நிச்சயமா. அவங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண நான் பார்த்தேன், மக்க வச்சு கோரி வச்சு. அவங்க கையில ஒரு க்ளவுஸ் இருக்காது. நீங்க வந்து இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லை. இதையே நம்ம புதிய தலைமுறையில பதிவு செஞ்சிருந்தோம், பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம பண்றாங்கன்னு. நீங்க எப்படி எவ்வளவு தூரம் குனிஞ்சு எவ்வளவு எடுக்க முடியுமோ அவங்க பக்கத்துல போது இன்னும் அதிகமா வந்து சுவாசிப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க நரம்பு மண்டலம் பாதிப்பு எவ்வளவு பாதிப்பு வரும்னு மருத்துவர் ஏற்கனவே வந்து பேசினாரு, சொன்னாரு. நீங்க சுவாசிச்சீங்கன்னா என்னெல்லாம் வரும் சொல்லி அவர் சொன்னாரு. இவ்வளவு க்ளோஸ் கண்ணு ஸோ இவ்வளவு க்ளோஸா போய் நீங்க வந்து எடுக்கும்போது வந்து நிச்சயமாக பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம், ஏற்கனவே ஆயில் ஸ்பில்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல, ஏற்கனவே 2017 வந்து பார்த்தோம். அப்ப நீங்க வந்து கண்டிப்பாக இங்க நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்ப நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்ல. 2017 65 டன் கச்சா எண்ணெய் வந்து கடல்ல கொட்டி அதுக்கப்புறமா அதை வந்து எடுத்தேன். அப்ப வந்து பக்கெட் இப்ப மக்கு அதுதான் வந்து மாறுபட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடோட கோஸ்ட் கடற்கரை வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து இதை சந்திக்கல, இதை ஆயில் ஸ்பில்ல சந்திக்கல, ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். அப்ப அதுக்கு நடந்தால் என்ன செய்யற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என்ன எடுத்தோமா எடுக்கலையா? சிபிசிஎல் நிறுவனம் தான் இங்க ஒரு மேஜரா ஒரு ரிஃபைனரி வச்சிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட அந்த தொழில்நுட்பங்கள் இருக்கா இல்லையா? இது மாதிரி பல்வேறு கேள்வி இருக்கு. தமிழக அரசு கொடுத்த பிளானை வந்து இன்னும் கோஸ்ட் கார்டு வந்து அப்ரூவ் பண்ணல. அப்படிலாம் பல்வேறு விஷயங்கள் சார்ந்ததான் இந்த விஷயத்தை பார்க்கணும். ஸோ ஒரு பேடர் நடந்து ஏற்கனவே நடந்து நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருக்கு. ஆனா அந்த டிசாஸ்டர் இருந்து நம்ம வந்து பாடத்தை கத்துக்கலன்னு சொல்றது வந்து எந்த டிசாஸ்டர் வந்தாலும் நம்ம பாடத்தை கத்துக்கணும்னு சொன்னோம்னா அப்ப எந்த விதமான பயனும் வந்து கிடையாது. அப்போ ஒவ்வொரு பேடரும் நமக்கு பாடத்தை கற்றுக்கொண்டே கொடுத்தா இருக்கும். ஒவ்வொரு இப்போ போன வெள்ளம் வேற இந்த வெள்ளம் வேற புதுசாக நம்ம லெசன்ஸ் லேர்ன் பண்றோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி போன ஆயில் ஸ்பில் நடந்திருக்கு அப்படின்னா சார் சொன்ன மாதிரி இந்த ரோப் ஸ்கிம்மர்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்கள் மேல்நாடுகள் வந்து பயன்படுத்துறாங்க. நீங்க வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டி போட்டு அதுவே வந்து உறிஞ்சி கொண்டு சேர்த்துரும், ஸ்லோவாக உறிஞ்சி கொண்டு சேர்த்துரும். ஸோ அப்படிலாம் வந்து டெக்னாலஜிஸ் இருக்கும்போது, அப்படிலாம் தொழில்நுட்பம் இருக்கும்போது இந்த நிறுவனமும் சரி, ஏன் அந்த தொழில்நுட்பம் இங்க பயன்படுத்தப்படலை? அதற்கான சூழலும் அதற்கான தன்மைகளும் இங்க இருக்கா? அது சந்தேகமா? இல்ல நீங்க ஒருவேளை நான் ஒரு டீடைல்ஸ் எனக்கு தெரியல, அப்ராட்ல மட்டும் தான் கிடைக்கும்னா வாங்கி பண்ணுறது அது ஒன்றும் பெரிய. அது ஏன் யூஸ் பண்ண முடியலன்னா அக்கேஷனலாக தான் இங்கே நமக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அதனால அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் முயற்சி எடுக்கல. இல்ல பரவாயில்லைங்க, அக்கேஷனலா தான் ஆக்ஷன் இருக்கணும். பேரிடர் தான் எக்ஸாக்ட் அதான் சொல்றேன். சோ வாங்கி வச்சிருக்கலாம், நம்ம வந்து முன்னாடியே வந்து வாங்கி வச்சிருக்கணும். பிளஸ் நீங்க இது வந்து தமிழ்நாடு கடற்கரையில் மட்டும் இல்ல, நீங்க வந்து மும்பை கடற்கரை நடக்கலாம், எவ்வளவு கடற்கரை நடக்கலாம். சோ குறைஞ்சபட்சம் இங்க 1-2 இடத்துலயாவது இந்த மாதிரி ஒரு ஸ்கிம்மர்ஸ்லாம் வாங்கி வச்சு, ரோப் ஸ்கிம்மர்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தோம்னா ஒரு பேடர் நடந்தோடனே டிப்ளாய் பண்றதுக்கான டீம்ஸ் இருக்கணும். அதை வந்து போய் டிப்ளாய் பண்ணி அதை வந்து தடுத்துருக்கணும். முதல்ல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கணும், செய்யாம வந்து விட்டுட்டோம். கடலுக்குள்ள ஃபுல்லா போய் பரவி இருக்கு, எவ்வளவு கிலோமீட்டருக்கு பரவி இருக்கலாம் நமக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்டான தரவுகள் வந்து வரல. சில பேர் சொல்றாங்க கிட்டத்தட்ட நேப்பியர் பாலம் வரைக்கும் அந்த இது வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இது எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் வந்து பரவி வந்து அந்த விஷயங்கள் நமக்கு வந்து வரணும். ஸோ இதுக்கான தொழில்நுட்பங்கள், இதுக்கான விஷயங்கள் வந்து இல்லையான்னு கேட்டால் நிச்சயமா இருக்குது. எங்க உலக நாடுகளில் எங்கேயுமே இருக்கு. ஏன்னா நீங்க அதாவது இப்போ கல்ஃப் பக்கம் போனீங்கனால எவ்வளோ ஆயில் கப்பல்கள் போயிட்டு இருக்கு, எவ்வளோ சிக்கல் இருக்கு, அங்கெல்லாம் வந்து தொலைச்சு போடுவாங்க. நீங்க வந்து ஒரு டிராப் ஆஃப் ஆயில் வந்து கலந்து விட முடியாது. உங்களை வந்து அவ்வளோ ஃபைன்ஸையும் அவ்வளோ டேமேஜையும் வந்து அந்த கம்பெனி மேலே வந்து போட்டுருவாங்க. நம்ம அசால்ட்டா வந்து இங்கே வந்து விட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்பெனியோட பொறுப்பில் வந்து அவங்க வாங்கி வச்சிருந்துருக்கணும். யாரு சிபிசிஎல் நிறுவனம் வந்து வாங்கி வச்சிருந்தோம். ஏன்னா அவங்க தான் சில விவாதத்துக்குரியதா இருக்கு இல்லையா? சிபிசிஎல் வந்து நாங்க மட்டும் இல்ல, மணலில் 21 தொழிற்சாலைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் எனக்கு தெரிஞ்சு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அநேகமாக சிபிசிஎல் தான் சொல்ல முடியுது. எந்த கெமிக்கல் கம்பெனி என்ன வெளியிட்டிருப்பாங்க நமக்கு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும்ல. தமிழக அரசு சொல்லியிருக்கு சிபிசிஎல் தான் வந்து பண்ணிருக்காங்க சொல்லியிருக்கு. அப்ப இந்த இழப்பீடை வந்து தமிழக அரசு வந்து சிபிசிஎல் வரணும். வெறுமன
அந்த அகற்றுவதற்கான பொறுப்போட்டு சிபிசிஎல் கிடையாது. வாழ்வாதார இழப்பு பெங்களூர் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து பாலா போய் பார்த்து நிச்சயமாக நீங்கள் வந்து தீப்பிடிச்சி எரிச்சமாக இருக்கும் அங்கே இருக்க அலையாத்தி காடுகள். நம்ம தோழர்கள்லாம் போயிட்டு சொல்கிறாங்க அப்படியே கரிஞ்சு போயிருக்கும்ல, அது வந்து திருப்பி வளரவே வளராது. அந்த பகுதியில் வந்து நீங்கள் எந்த செடி போடாத வந்து இனிமேல் வளராது, ஜெர்மினேஷனே வந்து இருக்காது, அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பயோடைவர்சிட்டி லாஸ். இது எல்லாவற்றுக்கும் எந்த நிறுவனம் வந்து தப்பு செய்யுதோ அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பேற்க வைத்து அதுக்கான இழப்பீட்டை நிச்சயமாக தமிழக அரசு வாங்கி மக்கள்கிட்டையும் கொடுக்கணும். அந்த பயோடைவர்சிட்டியை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தணும். ஆனால் இனியும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு ஆயில் ஸ்பில் நடக்குது, நாம திருப்பி இதே மாதிரி உட்காந்து பேசிட்டு போன்னு சொன்னால் அதில் எந்த பயனும் கிடையாது. குறைந்தபட்சம் 2வது ஆயில் டிசாஸ்டருக்கு அப்புறமாவது தமிழ்நாட்டோட தலைமைச் செயலர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆயில் அந்த டிசாஸ்டர் வந்து பார்க்கறதுக்கான குழு. அவர்கள் கட்டாயப்படுத்தி இந்த நிறுவனங்களை நீங்கள் வந்து இன்னைக்கு வேர்ல்டு கிளாஸில் என்ன டெக்னாலஜி இருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கி வைக்கணும். அப்போ தான் நீங்கள் பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியுங்கிற ஒரு விதியை கொண்டால்தான் இது வந்து ஒரு தொழிற்சாலை நடக்கும்போது ஆக்சிடென்ட்ஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டு தான் இருக்கோம். கார் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கார் ஆக்சிடென்ட் தொழிற்சாலை ஆக்சிடென்ட் பெரிய வித்தியாசம் இருக்குது. கார் ஆக்சிடென்ட்ஸ்னால் அதில் பயணம் போகிறவங்க மட்டும் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் தொழிற்சாலை அப்படி கிடையாது. ஸோ அதனால் வந்து இன்னும் கூடுதலான ஒரு விஷயங்களை செய்வது. நீங்கள் வந்து எவ்வளவு விபத்து நீங்கள் இந்த சிபிசியில் எடுத்துக்கோங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பைப் வெடிக்கலைங்கிறாங்க. சரி, பைப் வெடிக்கல ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டா கூட அங்கே இருக்கின்ற பாண்ட்ஸ்லையும் டேங்க்ஸ்லையும் 1200 ஏக்கர் நிலப்பரப்பில் வச்சுதான் என்ன தான் வந்து வெளியே ஏன் வச்சிருக்கீங்க? அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாமா? வெளியே வந்து கொஞ்சம் ஸோ மழை அதிக மழை வந்து எந்த வகையில் நீங்க வந்து அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு இருக்குது. நீங்க அதை வந்து நீங்க போய் செக் பண்றப்ப வந்து அதாவது சில விஷயம் நம்ம செக் பண்றோம்னு சொல்றாங்க. அதாவது சாம்பிள்ஸ் இருக்காங்க, அந்த சாம்பிள்ஸ்ல வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட கம்மியா இருக்கா கூடுதலாக பார்க்குறோம். அது வந்து ஒரு வகையான ஒரு ஆய்வு. ஆனா ஓவராலா எப்படி இருக்காங்க, ஒரு டிசாஸ்டர் அனௌன்ஸ் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ஒரு பெருமழை பெய்யும் நம்ம எதிர்பார்க்குற காலகட்டத்திலேயாவது அந்த நிறுவனங்கள், ஏன்னா மணலியில் அந்த பகுதியில், அதாவது இந்த எண்ணூர் மணலி பகுதியில் இனிமேல் ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி கூட அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ஜிடி போட்ட குழு வந்து சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு அங்கே சுற்றுச்சூழல் மாசுபட்டு தொழில்நுட்ப ரீதியாகவும் மேம்படுத்தப்பட வேண்டியது இருக்கு. அதே போல நேரடியாக சென்று ஆய்வு செய்வதிலையும் மேம்பாடு அப்படின்றது நிச்சயமா தேவையா இருக்கு. வாழ்வாதாரம் மட்டும் இல்லாம உடல்நலன் சார்ந்த பாதிப்புகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இதை ஆதாரபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் புதிய தலைமுறையும் எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை வெளியிட்டு வருகிறது. தொடர்ந்து மருத்துவர் திரு தட்சிணாமூர்த்தி இணைந்திருக்கிறார். தட்சிணாமூர்த்தி, நம்ம ஏற்கனவே என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நேரடியாக சென்று அதை தொடுபவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். இதை தாண்டி கிரவுண்ட் வாட்டர், அதாவது அந்த நீரை அருந்துபவர்கள், அதே போல மீன்ல அது கலந்திருந்தா அதை உண்பவர்கள் போன்றவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள தற்காலிகமாக ஏதேனும் வழி இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது அந்த மாதிரி நீரை நம்ம அருந்துறதுனால கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வயிறு சம்பந்தமான கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிம்டம்ஸ், அதோட டிசீசஸ் தான் அதிகமா வருது. குறிப்பா வந்து வாயில வந்து தண்ணி போறது மூலமா வாயிலேயே அந்த வாயிலேயே வந்து ஒரு அரிப்பு ஏற்பட்டுறது, ஒரு அலர்ஜி ஏற்பட்டுறது. மேலும் அது உள்ளுக்குள்ள போறதுனால என்ன ஏற்படுது அப்படின்னா ஒரு தலைவலி வருது, ஒரு நாசியா வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வாந்தி எடுக்க வருது. அதே மாதிரி வயிற்றுப்போக்குகள் வருது. இது தொடர்ச்சியா ஏற்பட்டது அப்படின்னா அதோட நீர்ச்சத்து குறைந்து அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உடம்போடைய அந்த நினைவு திறனை வந்து இழக்கப்படலாம். சோ இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய நீரை குடிப்பதனால நம்ம ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதே மாதிரி பற்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஃப்ளூரைடு அளவுகள் அதிகமா இருக்குதுமே நம்ம பார்த்தோம். டென்டல் ஃப்ளூரோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி ஏற்படுது. பற்கள்ல வந்து கரை படிஞ்சிடலாம், கிட்டத்தட்ட கம்ல வந்து ஒரு ப்ளீடிங் வரலாம். சோ இதெல்லாம் வந்து ஏற்படலாம், தொடர்ச்சியா ஏற்படலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நரம்பு மண்டலமா இருக்கலாம் இந்த தண்ணியை குடிக்கிறதுனால. அதே மாதிரி சுவாசிக்கிறதுனால என்ன அப்படின்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா இருக்கலாம். அதாவது அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்கின்னா இருக்கலாம். இதுல தொடர்ச்சியா நான் ஏற்கனவே சொன்ன பாதிப்புகள் அங்கே மட்டும் இல்ல, தொடர்ச்சியா அந்த தண்ணி போகக்கூடிய எல்லா இடத்துலையும் வாழக்கூடிய மக்கள், அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு ஏற்படுது. இதுல இருந்து தற்காலிகமா காத்துக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை அரசு வந்து அவங்களுக்கு வழங்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி வழங்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அந்த தண்ணீரை வந்து குறைஞ்சபட்சம் அதை கிடைக்கக்கூடிய குடிநீரை வந்து நம்ம வந்து காய்ச்சி தான் குடிக்கணும். அதே போல எந்த உணவையும் பார்த்தோம் அப்படின்னா சுட வச்சு ஆற வச்சுதான் நம்ம இது பண்ணணும். அதே போல கைகளுக்கு வந்து அந்த தண்ணீரை யூஸ் பண்றதா இருக்கட்டும், கைகளுக்கு வந்து கையை பயன்படுத்துறதுக்கு நிச்சயமாக அரசு வந்து ஒரு கிளவுஸை கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு நுரையீரல்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு தற்காலிகமா அட்லீஸ்ட் ஒரு மாஸ்கையாச்சும் நம்ம போட்டுக்கணும். நிச்சயமாக ஒரு ஆடை அணிந்துதான் நம்ம வந்து வேலைகளை ஈடுபடணும்.
பண்ணணும். ஏன்னா அந்த தண்ணி பறந்ததுனாலுமே நான் ஏற்கனவே சொன்ன ஸ்கின்ல வந்து ஒரு அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், அதே மாதிரி புண்கள், ஒரு பிளிஸ்டர்ஸ் இதெல்லாம் ஏற்படலாம். இதை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்தணும், பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு தற்காலிக தீர்வா முன் வச்சிருக்கீங்க. ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு இந்த மாதிரி நடந்தபோது எண்ணூர்ல இருந்து திருவான்மியூர் கடற்கரை வரைக்கும் 65 டன் கச்சா எண்ணெய் வந்து படர்ந்திருந்தது. அதை வந்து IOC நிபுணர்கள்லாம் கொண்டு வந்து சொல்லி அகற்றினாங்க. இது இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி இதனை அகற்றுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? இல்லை, தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லிக்கின்ற 17ஆம் தேதிங்கிறது நாளை கழிச்சு, ஏதோ ஒரு மாதம் கழிச்சு சாத்தியம் இல்லைன்ற மாதிரி. சாத்தியம் கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. குறைஞ்சபட்சம் இன்னும் கொஞ்சம் மெக்கானிக்கல் இயந்திரங்களை கொண்டு வந்து அகற்றினா இன்னொரு 10லேருந்து 15 நாளில் வந்து அகற்றுவதற்கான வாய்ப்பு வந்துருக்குது. அதுவும் மெக்கானிக்கல் எல்லாம் கொண்டு இதே மாதிரி நம்ம கையில் தான் எடுத்துருக்கோம்னா அது எவ்வளோ டைம் ஆகும்? ஏன்னா அதோட ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து போயிடுச்சு. ஒரு இடத்துல கண்டெயின் பண்ணியிருந்தோம்னா சாத்தியப்படும். ஆனால் ரொம்ப அதிகமான இடங்களுக்கு 20 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டெயின் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி தொழில்நுட்பத்தையும் நம்ம இனிவரும் காலங்களில் பயன்படுத்த வேண்டியிருக்கு. உங்களுடைய இறுதி கருத்து சார்? அது மாதிரி எதிர்காலத்தில் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட்டாக இது நடந்ததுன்னு மழை பெஞ்சதுனால நிறைய மழை பெஞ்சதுனால வந்ததுன்னு சொல்லி இதனால இல்லைங்க. ரெகுலராக இந்த மெயின்டைன் பண்ணணும், பராமரிப்பு பண்ணணும். இது மாதிரி வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி குடிச்சிட்டு அந்த பாட்டிலை எடுத்து கீழே போடுறதுக்கு கூட அங்கே பிடிக்க ரொம்ப சுகாதாரமாக பார்க்குறாங்க. தண்ணியை அதுவும் கடற்கரை வந்து சுத்தமாக வைக்கணுன்றாங்க. நம்ம வந்து தண்ணியை ஒன்றுமே இல்லாத விளையாட்டு பொருள் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறோம். அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடோட அரசாங்கத்து மேலேயே பழி போடாத பொதுமக்களும் நம்ம சுத்தமாக எப்படி வச்சுக்கணுமோ அந்த பொது தண்ணி, பொது ஆறு, இப்போ மண், இது எல்லாத்தையுமே காற்று, மழை இதெல்லாம் எப்படி இருக்கணுமோன்றது இயற்கையோட ஒத்து வாழறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். நிச்சயமா சிறு சிறு விஷயங்களுக்கு சரி, இந்த மாதிரி பேரிடர் சமயங்கள்ல அரசாங்கமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அரசாங்கம் தான் முதல்ல எடுக்கணும், அவங்க தான் எடுப்பாங்க. அதுல அவங்க முயற்சி எடுக்கணும். நிச்சயமாக தொடர்ச்சியாக தொழிற்சாலைகள்ல இந்த மாதிரி கழிவுகள் வெளியேறது, கடல்ல கலக்கிறது போன்ற விஷயங்கள் தடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது அனைவருடைய எதிர்பார்ப்பும் கூட. தொழில்நுட்ப ரீதியாக நம்ம ஒரு முன்னேற்றம் காண வேண்டியது இருக்கு, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வேண்டியது இருக்கு. பொதுமக்களும் அவங்க சார்ந்த ஒரு பங்களிப்பை வழங்கணும். தமிழக அரசு முக்கியமாக இதுல கூடுதல் கவனம் செலுத்தணும். குறிப்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ச்சியாக அந்த தொழிற்சாலைக்கு போறது, அங்க ஆய்வு பண்றது போன்ற மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பல்வேறு விதமான கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களுடைய அரங்கத்துல வந்து பகிர்ந்துகிட்டீங்க. விருந்தினர்கள் மூவருக்கும் நன்றி. புதிய தலைமுறை ஒரு ஊடகமாக என்ன நடந்தது என்பது தொடர்பான ஆதாரபூர்வமான, அறிவியல் பூர்வமான ஒரு ஆதாரத்தை நாம் முன் வைத்திருக்கிறோம். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றும் நம்பலாம். தமிழக அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தொழிற்சாலைகளும், ஒரு சில தொழிற்சாலைகளும் இதனை சரிவர நிறைவேற்ற வேண்டும். சரிவர நிறைவேற்றுவார்களா? சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பும் கூட. ஒரு ஊடகமாக புதிய தலைமுறை தன்னுடைய கடமையை செய்துவிட்டது. தமிழக அரசும் அதனுடைய கடமையை செய்யும் என்று நம்புவோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.